ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எந்த பார்க்க போகிறோம்னா வந்து இது முக்கலாம்பட்டி சுற்றி உள்ள பள்ளியாசல் அந்த மாதா கோயில், அதுக்கப்புறம் கோயில் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். இது வந்து எங்கள் ஊர் மஸ்ஜித்து. நான் பிறந்ததுலேருந்து ஒரு 30 வருஷமாக இந்த மஸ்ஜித் இங்கே தான் இருக்குது. மேபி அதுக்கு முன்னாடியே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் முதல் மஸ்ஜித். இதுக்கப்புறம் வந்து மதீனா மஸ்ஜித்னு இருக்குது. ஸோ இந்த ஊர் முக்கலாம்பட்டியில் வந்து 2 மஸ்ஜித் இருக்குது. ஸோ இது ஒன்று மதீனா மஸ்ஜித் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் காட்டுறோம். இதுதான் வந்து பெரிய பள்ளி. இதுக்கப்புறம் தான் வந்து அந்த மதீனா பள்ளியை கட்டினாங்க. அப்படியே எடுத்துகிட்டு உள்ள போகலாம். ஸோ நோம்புக்கெலாம் வந்து இந்த இடத்துல தான் சாப்பாடெலாம் வைப்பாங்க. உங்களுக்கு லாஸ்ட்டு 10 நாள் வந்து ஃப்ரீ சாப்பாடெலாம் போடுவாங்க. இங்கே இவ்வளோ பெரிய இடம் இது. அது பள்ளி, அந்த ஹவுஸ் எல்லாம் எடுத்துரு. அந்த ஹவுஸ் எடு ஹவுஸ். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து சாப்பாடு ஆக்குறதெல்லாம் அது என்ன கந்திரியா? கந்திரிலாம் வச்சா இந்த இடத்துல வந்து சாப்பாடு ஆக்குவாங்க, கறியெலாம் செய்வாங்க ஃபுல்லாக. இந்த இடம் வந்து ஃபுல்லாக சாப்பாடு ஆக்குறதுக்கு. அப்புறம் அங்கே உள்ளே இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஒரு மண்டபம் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு சின்ன மண்டபம். சப்போஸ் இந்த மஸ்ஜித் பக்கத்துலேயே வந்து ஒரு மண்டபம் இருக்கும். இங்கே மஸ்ஜித் பக்கத்துலேயே வந்து இது மண்டபம். ஸோ இங்கே ஏதாச்சும் ஒரு சிம்பிளாக ஃபங்க்ஷன் வைக்கணும்னா வந்து இங்கே மஸ்ஜித்தில் வந்து வச்சுட்டு இங்கே வந்து சாப்பாடெலாம் வைப்பாங்க. இங்கே பாருங்கள் தேக்ஸாலாம் இது வந்து நோம்பு கஞ்சிக்கு உள்ளது, சாப்பாடு ஆக்கிறதுக்குன்னு. இதுவுமே வந்து பள்ளியாசல் இடம் தான். இந்த இடத்துல பெருநாள் தொழுவை வைப்பாங்கள்ல, பெருநாள் தொழுவை எல்லாம் வந்து இந்த இடத்துல வைப்பாங்க. ஸோ இது மஸ்ஜித்து. இதுக்கு பின்னாடி வந்து கபஸ்தான் இருக்குது. என்ன அப்படியே சும்மா அப்படி கவர் பண்ணிவிட்டு. ஸோ இது வந்து கபஸ்தான்னா சுடுகாடுன்னு சொல்கிற மாதிரி. ஸோ இது இந்த ஊர் கபஸ்தானு. அப்படியே இந்த கல்லாம் ஊற்றியா அப்படியே ஃபுல்லாக எடுத்துரு. ஸோ இன்ஷால்லா நான் மௌத்தா போனாலும் இங்கே தான் வந்து அடக்க பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கேன் எங்கள் வீட்டில். ஏன்னா இது நான் பிறந்த ஊர் அப்படின்றனால மௌத்தை வந்து அடிக்கடி நினைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் இதில். ஸோ அதனால் இது வந்து இந்த ஊர் மஸ்ஜித், மஸ்ஜித் இது இந்த ஊர் தான். இது எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 வருஷமாக இந்த மஸ்ஜித் இருக்குது. ஏன்னா எனக்கே வந்து 35 வயசு ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் உள்ளது தான் மதீனா மஸ்ஜித். அதை நம்ம தனியாக வீடியோவில் போடுவோம். அந்த இதை அங்கே மலையில் உள்ள தர்காவை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். உங்களுக்கு அந்த மணரா மட்டும் தெரியும், அங்கே தெரியுதா? ஸோ அதுதான் வந்து மொஹிதீன் ஆண்டவர் தர்காம்பாங்க. அதை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதை என்ன அப்லோட் பண்ணுவோம். ஸோ இதுதான் இந்த ஊரோட மஸ்ஜித்து. ஓகேவா? போதுமா?
போகலாமா? அந்த கோயில் யாரோ தான் இல்லை வருது. அப்படியே இது ஃபுல்லாக எடுத்துரு. ஸோ ஆக்சுவலாக வந்து இது புதூர் பக்கத்தில் முக்கலாமலைப்பட்டியிலே வந்து கொஞ்சம் பின்னாடி தள்ளி வந்தால் ஒரு கிலோமீட்டரில் புதூர் அப்படின்ற ஒரு ஏரியாவில் உள்ள ஒரு இடம். மேபி இதில் வந்து இதுக்கு முன்னாடி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தண்ணி இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து இப்போ தண்ணி இல்லாதனால மழைலாம் ரொம்ப இல்லாதனால இப்படி இருக்குது. இது பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்காக ஸோ இது இந்த ஊரில் உள்ள சில கோயில்கள். இந்த போய் கேணியை பார்ப்போம். இந்த இடம்லாம் மழை வந்தால் வந்து ஃபுல்லாக தண்ணி ரொம்பிடும். இந்த இடத்துல ஒரு ஏப்பா முன்னாடி பாரு, ஃபோனை தூக்கி போட்டுறாது உள்ள. இந்த ஏரியா ஃபுல்லாக கவர் பண்ண. ஸோ இந்த குளம் இது புதூர் பக்கத்து. இந்த குளத்துலேருந்து ஏறினீங்கன்னா இங்கே ஒரு கோயில் இருக்கும். புதூர்லேருந்து இங்கே ஒரு கோயில். இந்த இடமே பார்க்குறதுக்கு அப்படியே நீட்டாக அமைதியாக இருக்கும். மத்தியானம் சாப்பிட்டுட்டு வந்து ஒரு தூக்கத்தை போட்டிங்கன்னா செமையாக இருக்கும். இங்கே ஒரு கோயில் இருக்குது, பெருமாள் புதூர் உபயம். ஸோ இது ஒரு கோயில். இந்த இடத்துல ஒரு தூக்கத்தை போட்டால் சூப்பராக இருக்கும். தூங்கி முடிச்சுட்டு அப்படியே எங்கேயா இந்த இடத்துல அப்படியே இந்த இடத்துல மதியம்லாம் வந்து அப்படியே ஆள் ஒரு தூக்கத்தை போட்டால் சூப்பராக இருக்கும். அப்படியே பின்னாடி அப்படியே ஃபுல்லாக இதை கொண்டு அந்த பின்னாடி உள்ள ரொம்ப அமைதியான இடம் இது ஒன்று. ஸோ இதிலேருந்து நீங்கள் புதூர் சைடு இது புதூர்லேருந்து இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா ஒரு அனுமார் கோயில் இருக்கும். அதுக்கப்புறம் உள்ள நிறைய கோயில் இருக்கும். அதை நம்ம போக பார்ப்போம். அந்த புதூர் போர்டு எடுத்துரு, ஜூம் பண்ணிடு.
ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க போகிற எல்லா கோயிலுமே வந்து முக்கலாமலைப்பட்டிக்கு பின்னாடி வந்து காட்டுப்பட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் போகும். அதில் உள்ள கோயில் தான் இது. இது முதல்லேருந்து ஆரம்பித்து இந்த கோயில், அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் உள்ளது, அதுக்கப்புறம் உள்ள 2 கோயில், இந்த 4 கோயிலுமே வந்து அந்த காட்டுப்பட்டி அப்படின்ற ரூட்டு வழியாக போகிறப்ப தான் இருக்குது. அது முக்கலாமலைப்பட்டி பின்னாடி கோயில். கருப்புசாமி தான் சிறு தெய்வங்கள்னு சொல்லுவாங்க. அறியப்பட தமிழகம்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் இருக்கும். பரமசிவன் பரமசிவன் அவர்கள். ஸோ இதெல்லாம் வந்து சிறு தெய்வம்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இங்கே இந்த ஒரு கோயில், இதுக்கப்புறம் உள்ள ஒரு கோயில், இது பாருங்கள், அப்படியே அந்த பக்கம் போனீங்கன்னா அங்கே ஒரு கோயில் இருக்கும். அதெல்லாமே வந்து நான் அடுத்தடுத்து எப்படி அப்லோட் பண்ணுறேன். அங்கே ஒன்று ஜூம் பண்ணியா, அங்கே ஒன்று இருக்கா, இந்த பார் அங்கே ஒன்று இருக்கும் பார், ஜூம் பண்ணியா, அந்த இடத்துல ஒன்று இருக்கும் பாரு, அந்த எண்டில். ஸோ அதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் போடுவோம். சரி, ஓகே, பார்க்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இந்த கோயில், இதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக போனால் இன்னும் 2 கோயில் இருக்கும். ஆனால் இந்த கோயில் பேர் என்ன? இந்த கோயில் பேர் என்ன? இந்த கோயில் பேர் என்ன? பேரையூரா? ஓகே. இருட்டுக்குள்ளாட்டி 3 வீடியோ எடுத்துடலாம். ஒரு 1/4 மணி நேரம் இருக்கும்ல இருட்டாவ. இன்னொரு 1/4 மணி நேரம் இருக்குல்ல இருட்டாவ. எடுத்துடலாம். 3 பைக் பார்த்துடா. இந்த பைக் மாட்டிக்க போகுது. நிறைய இந்த பீச்சு இதெல்லாம் நிறைய நடக்கும். ஓகே. அவங்க பேர் அப்பா, எத்தனை வருஷமான இருக்குது இந்த கோயில்? இந்த கோயில் பேர் வந்து ஓகே. இங்கேருந்து பூஜை அந்த மாதிரிலாம் நடக்கும்? டெய்லி நடக்கும். எத்தனை மணிக்கு? ஓகே. அப்போ மட்டும்தான் இந்த சாமியை பார்க்க விடுவாங்க? பார்க்கலாம், சும்மா அந்த கேட்டில் இருந்தே பார்க்கலாம். ஓகே. வருஷத்தில் ஒரு வாட்டி அண்ணன் ஒன்று போடுவாங்க. அது இப்போதான் ஸ்டார்ட் பண்ணுறா. அவங்க போ, அவங்க போ. நான் போய்க்கிறேன்.
ம் குடும்பத்தினர் வந்து நன்கொடை கொடுத்துருக்காங்க ஒரு பக்கத்தில். ம் புதுக்கோட்டை 25/1/2002 நன்கொடை கொடுத்துருக்காங்க பாரு. எவ்வளோ பெரிய வீட்டு எவ்வளோ வீட்டாக இருக்கும். ஆமாம். ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி நாட்டுப்பட்டு இதையும் எடுத்துட்டு நீ அங்கே இருறா. ஏன் நான் எடுத்து ஸோ இது எல்லாமே வந்து அந்த முக்கலாம்பலப்பட்டி சுற்றி உள்ளது ஒரு 1 கிலோமீட்டர் பின்னாடி அந்த புதூர் சைடு அதில் உள்ள கோயில்கள் தான் இது எல்லாமே. இது வந்து ஆஞ்சநேயர் கோயில் இதுவுமே இங்கே இருக்குது. ஸோ இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையே நம்ம இந்த வீடியோவில் போடுறோன்னா, நான்லாம் பிறக்கும்போது இந்த ஊரில் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இல்லை, இப்போ எல்லாமே வந்துடுச்சு. இது அப்போ தான் யாருக்குமே தெரியாது நம்ம எடுக்கிறோன்றது தெரியாது. இது வலி இதில் பாதை இல்லை. சரி போகும். அப்படி சுற்றி வந்துக்கலான்றியா? நல்லா தெரியும் இப்படி டீ போட்டுட்டு இருக்காங்களா? இல்லைண்ணே.
ஸோ இந்த தர்கா வந்து முக்லாமலைப்பட்டியில் உள்ள மொஹிதீன் ஆண்டவர் தர்கான்னு. இது வந்து முக்லாமலைப்பட்டிக்கே உள்ளேருந்து ஒரு ஃபேமஸான ஒரு இடம். இங்கே தான் வந்து குடி தண்ணீருமே வந்து மக்கள் வந்து எடுத்துகிட்டு போவாங்க. இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான இடம். முக்லாமல்பட்டின்னு போட்டாலே இந்த மொஹிதீன் ஆண்டவர் தர்கா வரும். இதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே வந்து மஸ்ஜித் இருக்கும், ஜும்மா மஸ்ஜித். அதேமாதிரி நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். இந்த மொஹிதீன் ஆண்டவர் தர்கா பற்றி வந்து செப்பரேட்டாக அந்த சேனலில் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வாய்ப்பு இருந்தால் போய் பாருங்கள். நன்றி.